ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரனும் வள்ளி ஜோசியரை அழைச்சிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சனைகளாக வந்துட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு ராமச்சந்திரன் ஜோசியர்கிட்ட சொல்லவும் உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகவே இல்லையான்னு கேட்கும்போது ஆமாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. என்னங்க ஒரு குடும்பத்தில் குலதெய்வ கோயிலை நீங்கள் மறக்கலாமா? சொல்ல போனாக்கி நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதே நம்மளுடைய குலதெய்வ கோயில் தான். அதை போய் நீங்கள் மறந்துருக்கிறீங்களா? அதனால தான் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அங்கே போங்க, குடும்பத்தோடு போங்க அப்படின்னு சொல்லும் போதே ராமச்சந்திரனுக்கு ஊர்லேருந்து ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கோயிலில் விசேஷம் வச்சுருக்குறோம், நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ராமச்சந்திரன் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே வாரோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜோசியர் கேட்குறாங்க, பார்த்தீங்களா நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு செய்தி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிய போகுது அப்படிங்கவும் இதை கிட்டதுமே ராமச்சந்திரனும் வள்ளி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, குலதெய்வ கோயிலுக்கு நம்ம குடும்பத்தோடு எல்லோரும் போகலாம், ஆனால் பொங்கல் டைம்னால கார்த்தியை மட்டும் கடையில் வச்சுட்டு நம்ம எல்லாருமே போகலாம் அப்படிங்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இல்லைண்ணா கார்த்தி கூட நான் இருந்துக்கிட்டுதேன், நீங்கள் எல்லாருமே போயிட்டு வாங்க அப்படிங்கவும் என்ன வள்ளி நீ பேசிகிட்டு இருக்கிற, நீ வராமல் நாங்கள் போகிறதுக்கா, நீங்கள் இருந்து என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது இல்லை கார்த்தி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருவான், அதனால தான் நாங்கள் இருக்கிறேன், நீங்கள் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம், அதுக்குள்ளே வேலையெல்லாம் நீ பார்த்துரு, பசங்கத்தையும் நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கடை கிளம்புறாங்க. ஆனாலும் வள்ளி ஏதோ சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வீராவும் மாறனும் கடைக்கு கிளம்புறாங்க. அப்போ வீரா மாறனு கிட்ட சொல்கிறாங்க, டேய் போகும்போது ஹோட்டலில் நிறுத்திக்கோ, ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது டீயா அப்போ நம்ம வீட்டிலே குடிச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு மாறன் நினைக்கிறாங்க. வீரா எனக்கு இப்போமே உன் கையால் எனக்கு டீ போட்டு கொடுக்குற அப்படிங்கப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நம்ம போட்ட ரூல்ஸ் எல்லாம் மறந்துட்டியா என்ன, அதனால நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செய்து தான் ஆகணும், எனக்கு இப்போ உன் கையால் நீ டீ போட்டு தார அப்படிங்கும்போது ஒரு கையெழுத்து வாங்குறதுக்காக நானும் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வீரா மாறனை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி சரி டீயை போட்டு தார, நீ இங்கே இரு அப்படிங்கும்போது நான் எதுக்காக இங்கே இருக்கணும், நான் உன் கூட நான் வரேன் கிச்சனுக்கு அப்படிங்கும்போது நீ கிச்சனுக்கு என்ன பண்ண போற அப்படிங்கும்போது நீ டீ போட போறேல்ல, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண போற வர அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பேசாம அங்க இரு அப்படிங்கிறாங்க. ஆனாலும் மாறன் நானும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்து வீரா கிச்சனுக்குள்ள போகவும் அங்க இருந்து பாக்குறாங்க. பார்த்தோம்னா அந்த குக் பண்றாங்களா அவங்க அவங்க மொபைலை பார்த்தே அவங்க குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வீரா பார்த்துட்டு அப்படியே பின்வாங்குறாங்க. உடனே மாறன் கேட்குறாங்க, என்ன நீ டீ போட தானே போன, அப்புறமா எதுக்கு வந்துட்டு அப்படிங்கும்போது டே டே இங்கே வாடா அங்கே போய் பாரு அப்படிங்கும்போது உடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் ஒளிஞ்சு நின்று மாறனும் வீராவும் பார்க்குறாங்க. அங்கே பாரு அப்படிங்கவும் அவர் பார்த்தோம்னா கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ யூடியூப்பை பார்த்து அதில் சமையல் பண்ணுற மாதிரிக்கு இவங்களும் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் பெரிய செஃப்னு சொல்லிட்டு இருந்தான், எங்கே பார்த்தாக்கி ஒரு சாதாரண நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு கூட இவன் மொபைலை பார்த்து பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் உடனே வீரா சொல்கிறாங்க, இவன் ஏதோ ஒரு ஹோட்டலில் தானே செஃபாக இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறான், அங்கே ஃபோன் பண்ணி பாரு உண்மை தெரிஞ்சிரு அப்படிங்கவும் உடனே மாறனும் அவர் பேரை சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி ஒருத்தருங்க வேலையே செய்யல அப்படின்றவும் இதை கெட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இவன் ஒரு ஃப்ராடுக்காரன் போலுக்கு, இப்பவுமே பாரு நான் அத்தைக்கிட்ட போய் சொல்ல போற அப்படிங்கும்போது வீரா உடனே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, கண்மணிலாம் கூட்டிட்டு வந்திருக்கிறா, இப்போ இவன் அத்தையை போய் கூட்டிட்டு வந்தோம்னா கண்மணி மாட்டிக்கிடுவா, அதனால நம்ம அந்த மாதிரிக்கு பண்ணிடக்கூடாது அப்படிங்கும்போது உடனே மாறன் கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இரு, இது உடனே நம்ம பெரிய பிரச்சனை ஆயிக்கிற வேண்டாம், அதனால கொஞ்சம் அமைதியாக தான் கையாளணும் அப்படிங்கும்போது என்ன பண்ண போற அப்படிங்கிறாங்க. இதை நானே பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா வீரா அவங்க வள்ளி இருக்கிற ரூமுக்கு வராங்க. வள்ளி ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க புடவை அயன் பண்ணுறதுக்காக அவங்க அயன் பாக்ஸ் சுவிட்சை போட்டுட்டு அவங்க மறந்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே வீரா ஓடி அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணுறாங்க. என்ன வழியமா என்ன யோசனையில் இருந்துட்டு இருக்கிறீங்க, அங்கே சுவிட்சை வேற போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கவும் ஐயோ அப்படின்னு சொல்லவும் நான் ஆஃப் பண்ணிட்டேன், சரி நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை நான் எப்படி இந்த வீட்டில் நான் சமையல்லாம் எல்லாத்துக்கும் செய்து கொடுத்துட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து, ஆனால் இப்போ பாரு என் கையே உடஞ்ச மாதிரி ஆகிப்போச்சுது, என்ன இருந்தாலும் சரிதான் அந்த கிச்சனே இப்போ எனக்கு சொந்தம் இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது என்ன வள்ளியம்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அதாவது அவர் ஒரு செஃப் தான், அதுக்காக உங்கள் கிச்சனே அவருக்கு நம்ம ஒன்றும் எழுதி கொடுக்கல, நீங்கள் பாட்டுக்கு சமையல் பண்ண வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது எங்கே நான் போகிறதுக்கு, நான் போனாலே தான் என்னை கிச்சனுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கும்போது நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, உங்கள் கிச்சன் உங்ககிட்ட தான் வரப்போகுது அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வீரா அவங்க மாறன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அப்போ வள்ளியம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கவோ அப்போ மாறன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னடா சிரிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அத்தை வந்து கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு கோபமா இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது ஒரு ருத்ர தாண்டவமே நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்ல வர அப்படிங்கும்போது, அத்தையை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, அவங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சுயரூபத்தோட வருவாங்க பாரு, அவங்க ஆட்டத்தை இப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதே வள்ளி வந்து அவங்க ஆட்டல வந்து இறங்குறாங்க. வரும்போதே ரொம்ப ஆவேசத்தோட வராங்க. என்னது வள்ளி இந்த மாதிரிக்கு வராங்க அப்படிங்கும்போது, நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார் அப்படின்னு மாறன்னு சொல்லவும், வள்ளி வந்த வேகத்தோட பார்த்தோம்னா நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அந்த குக் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து அவங்க பொறிகடையில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்க சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு பல்லார்னு ஒரு அறையை கொடுக்குறாங்க. இந்த சத்தம் கேட்டு எல்லாருமே ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது வள்ளியம்மா வந்து சொல்கிறாங்க, மாறா அந்த கம்பை எடுடா அப்படிங்கும்போது உடனே மாறன் கம்பை எடுத்து கொடுக்கவும் அந்த குக்கை போட்டு அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க தடுக்கிறதுக்காக போகும்போது ராகம் வந்து தடுக்கிறாங்க. நீ பெசாம இரு, வள்ளியம்மா ரொம்ப கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க, நீ பெசாம இரு அப்படிங்கும்போது ராமச்சந்திரன் வந்துருந்தாங்க. வந்ததுமே எதுக்கு வள்ளி இப்படி போட்டு நீ அடிச்சிட்டு இருக்கிற, என்னதான் நடந்துச்சு அப்படிங்கும்போது, மாறா அந்த மொபைலில் இருக்கிற வீடியோ எடுத்து காட்டு அப்படிங்கவும் உடனே மாறன் வந்து அந்த வீடியோ எடுத்து காட்டுறாங்க. பார்த்ததுமே ராமச்சந்திரன்லேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி கேட்கவும் உடனே ராகவிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அந்த குக்கு வந்து சுத்தமே இல்லாமல் அவங்க சமையல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தலையை சொரிகிறதோ அவங்க மூக்கு மேலே கையை வைக்கிறதுமா இப்படியே வந்து அந்த சமையலை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ ராமச்சந்திரன் வந்து பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதை போயிரு அப்படிங்கப்போ உடனே வந்து வள்ளி சொல்கிறாங்க, பாத்தியா அந்த கிச்சனில் ஒன்றுமேலே யாராவது வந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறமா என்னோட சுயரூபத்தை நான் காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ஜாடமாடையாக கண்மணி திட்டிட்டு அங்கேருந்து கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்காக கிளம்புறாங்க. அங்கே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.